அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சிஃபாத்துகளை பற்றி பார்த்து வருகிறோம். சொல்லுங்க. இஅ்திபாராத்தே உலூஹியத்தின் விளக்கம் 2. இப்படிப்பட்ட காமிலான சிஃபத்துகள் இருந்தால்தான் அந்த இலாஹ் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஹயாத், இல்ம், இராதா, குதுரத், சமாஅத், பசாரத், கலாம் போன்ற சிஃபத்துகளை உடையவனாக இலாஹ் இருந்தால்தான் படைப்பினங்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். யாரை இலாஹ் என்று சொல்கிறோமோ, ஹாஜத் ரவா என்று சொல்கிறோமோ, முஹ்தாஜ் இலைஹி என்று சொல்கிறோமோ, அவரிடத்தில் காமிலான சிஃபத்துகள் இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் முஹ்தாஜ் இலைஹியாக இருக்க முடியும். இப்போ இலாஹ் என்பதற்கு முஹ்தாஜ் இலைஹி அல் மக்சூது மன் யுக்ஸது இலைஹி, அழகன கசதோடைய அர்த்தம். இலாஹ்னா மன் யுக்ஸது இலைஹி, யாரின் பக்கம் நாடப்படுகிறதோ அனைத்து சிருஷ்டிகளும், லி ஹவாயிஜிஹி, தன் தேவைகளுக்காக யாரின் பக்கம் அனைத்து சிருஷ்டிகளும் முன்னோக்குகிறார்களோ அவர் தான் இலாஹ். சமது மை யுசுமது இலைஹி ஜமீஉல் ஹலாயிக் லி ஹவாயிஜிஹி, அதே அர்த்தம் தான். சமதுன்னா அல்லாஹு சமது. சமதுன்னா யாரின் பக்கம் அனைத்து சிருஷ்டிகளும் தன் தேவைகளுக்காக சாய்கின்றதோ, தன் தேவைகளுக்காக யாரிடத்திலே ஒதுங்குகிறதோ அவர் அல்லாஹ் பேர் தான் சமது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு தஆலா ஒருவன். அல்லாஹு சமது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒருத்தன் தான். அல்லாஹ் 2 பேர்னு நினச்சிக்காதீங்க. லா சானியும் லா இஸ்னைனி வலா சாலிசத்துன், அப்படி அர்த்தமாகுது. அல்லாஹ் என்பவன் ஒருவன். அல்லாஹ் 2 பேருன்னு நினச்சிக்காதீங்க. கிறிஸ்துவர்கள் சொல்றதுக்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜி கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க இன்னல்லாஹ் சாலிசு சலாசன், 3 இறைவர்களில் ஒருவன் தான் இறைவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்துவர்கள். அல்லாஹ் என்பவன் 3 பேரில் ஒருவன். அப்போ 3 பேர் அல்லாஹ், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. ஒருத்தர் அத்தா, ஒருத்தர் மகன், ஒருத்தர் பரிசுத்த ஆவி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 3 பேரும் சேர்ந்து இறைவன் அப்படிங்கிறாங்க. சிலர் இப்போ யஹூதி இது நெருப்பு வணங்கிகள் தான். 2 கடவுள், ஒன்று படைப்பவன், ஒன்று அழிப்பவன், காப்பவன், அழிப்பவன். ஒரு நன்மை படைப்பவன், ஒன்று தீமையை படைப்பவன். நன்மையை படைப்பவனுக்கு பேர் மஜூசிகள்கிட்ட எஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தீமையை படைப்பவனுக்கு பேர் அஹருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் 2 கடவுள் வச்சுருக்காங்க. எஸ்தான் ஒன்று, அஹருமன் ஒன்று வச்சுருக்காங்க. அது மாதிரி நம்ம 2 கடவுள் கிடையாது, அல்லாஹ் ஒருத்தன் தான். அதுதான் குல் ஹுவல்லாஹு அஹதா. ஜி எஸ்தான் என்ற வார்த்தை பொதுவாக இறைவனுக்கு புழங்கக்கூடிய வார்த்தை. அது அவர் அந்த வார்த்தையை புழங்குறாங்க. அப்போ எஸ்தான் என்பது கிரேக்கு கடவுள்னு அர்த்தம் வச்சிடாதீங்க. அது இப்போ எப்படி ஹுதா அப்படிங்கிறது, அந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. தமிழில் இறைவா அப்படின்னு முஸ்லீமும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவனும் சொல்லுவாங்க, காஃபிரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. மஜூசிகள் நெருப்பு இறைவனே என்னை படைத்த இறைவா. இறைவா பொது வார்த்தை. ஒரு இதில் ஹுதா என்று, ஹுதா தாலா, ஜி ஆய ஹுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முஸ்லீம்கள், காஃபிர்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க.
பொது வார்த்தை அது. அது மாதிரி எஸ்தான் என்பது ஃபார்சியில் அதுவும் ஏற்கான்னு சொல்கிறேன்னா சில இஸ்லாமிய கவிதைகளையும் எஸ்தான் புழங்குவாங்க. அதனால உடனே அது எஸ்தான் அந்த கடவுள்னு நினச்சிக்காதீங்க. அவனுங்க கடவுள் 2 பேர் வச்சுருக்காங்க, எஸ்தான் அஹருமன் அப்படின்னு சொல்லி. இதே சிலை வணங்கிகள்கிட்ட ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருக்கு. இப்போ இப்படியாக இத்தனை லட்சம் தெய்வங்கள் அல்ல, அல்லாஹ் என்பவன் ஒருவன், இறைவன் ஒருவன். அப்படி அர்த்தமா? குல் ஹுவல்லாஹு அஹதுன் அப்படின்னு இருக்கு. அப்படி அர்த்தமானு பார்த்தோம்னா, நில்லுங்க பை, அப்படி அர்த்தமானு பார்த்தா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான் என்பது காஃபிர்களுடைய கொள்கையாகவும் இருந்துச்சு. பெருமானுடைய அத்தாவுக்கு பேர் அப்துல்லான்னு பேர் வச்சிருந்தாங்க, அல்லாஹுடைய அடிமை. இப்போ ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒருத்தன் தான். யாருமே அல்லாஹ் 2 பேருன்னு சொல்லவே இல்லை. அல்லாஹ் இஸ் ஒன் காட். அல்லாஹ் 2 பேர்னு யாருமே சொல்லவே இல்லையே. பெருமானாருக்கு முன்னாடி யாரும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி பெருமானார் பின்னாடியும் யாரும் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவர்கள் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய மகன் ஒருவன், கர்த்தன் ஒருத்தன் தான், அவன் மகன் ஒருவன், பரிசுத்த ஆவி 3 பேருமே நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இறைவன் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இறைவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அஹதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இப்போ யாராவது அல்லாஹ் 2 பேர் 2 அல்லாஹ் இருக்காங்கன்னு யாராவது சொல்கிறாங்களா? இப்போ யாராச்சும் நம்ம அல்லாத முஸ்லீம்கள் அல்லது கிறிஸ்துவர்களோ யஹூதிகளோ நஸ்ரானிகளோ இந்துக்களோ யாராவது இறைவன் அல்லாஹ்ங்கிற 2 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்களா? இறைவன் பல பேர் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஆக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்க ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கெல்லாம் மனைவி மக்களும் இருப்பாங்க. இவங்க உண்டாக்கி இருக்கிறதுக்கு பிரம்மன் படைக்கக்கூடிய கடவுள். சிவன் அழிக்கக்கூடிய கடவுளா? சிவன் அழிவுக்குரிய கடவுள், அழிக்கிறவர் அவர் அப்படின்னா வச்சுருக்காங்க. இப்போ அல்லாஹ் அஹது அப்படின்னா அல்லாஹ் வாஹிதுன்னு சொல்ல பாருங்க. அல்லாஹு அஹதுன், இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். அங்க வாஹித் என்ற வார்த்தை வந்திருக்கு, இங்க அஹத் என்ற வார்த்தை வந்திருக்கு. அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஹத் என்பது ஷானே அஹதியத்தை குறிக்குது. ஷானே அஹதியத்னா ஏக் ज़ात हस्ते महज बिला इतिबारात सिफात. एक ज़ात हस्ते महज बिला इतिबारात सिफात. இதுக்கு பேர் ஷானே அஹதியத் என்று சொல்லுவார். அதாவது வாஜிபுல் உஜூத் ஆகிய ஒருவன், அவன் மட்டுமே தன் தானே சுயமே உஜூதை உடையவன் ஒருவன் தான். அஹதுன்னு அர்த்தம் என்ன? அஹதுனா ஒன்று, அஹதியத் சுயமே தன்தானே உஜூதை உடையவன் ஒருவன் மட்டுமே, அவனுக்கு மட்டுமே சுய உஜூத் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹஸ்தே மஹஸ், ஹஸ்தனா உஜூது, உஜூதே பஹத் அது உஜூதே மஹஸ் என்று சொல்லுவாங்க. அங்கே எந்த சிஃபாத்துக்களுடைய எந்த எத்திபாராத்துக்களும் அங்கே இல்லை. எந்த எத்திபாராத்துக்களும் அங்கே இல்லை. அப்போ அல்லாஹ் ஒருவன் தான் மௌஜூதே ஹகீகி. வாஜிபுல் உஜூதுன்னு சொன்ன சுய உஜூதை உடையவன், அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவன் மட்டும்தான் இருக்கிறான், வேறு எதுவும் இல்லை. மற்ற எல்லாம் அதம், மற்ற எல்லாம் மாலூமாத் என்பதற்குரிய அர்த்தம் தான் அஹத் என்ற வார்த்தை இருக்கு. இப்போ அல்லாஹு அஹதுன், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தான் மௌஜூதாக இருக்கிறான். அல்லாஹ் மௌஜூதுன்னு அர்த்தம் இருக்கு. ஒரே ஒத்தனா இருக்கான், அது தனித்தவன், தனித்தவன் அர்த்தம் வைக்கிறாங்க. கூட யாரும் அல்லாஹ்வுக்கு துணைக்கு ஆள் இல்லை, தனியா இருக்கிறான் அப்படின்னு. தனியா இருக்கான், தனியா இருக்கான் அர்த்தம் என்ன? அவனத்தோட இன்னொன்று மௌஜூது இல்லைன்னு அர்த்தம் அஹதுன். அப்ப திரும்ப சமதனியா வருது. அல்லாஹு அஹதுன் ஒருவன்,
சமதுன்னு அர்த்தம் என்ன? எப்ப அவன் ஒருத்தன் தான் வாஜிபுல் உஜூதாக சுய உஜூது உடையவனாக இருக்கிறானோ, அவன் இல்மில் இருந்தான கோடிக்கணக்கான சூரத்துகள் இருந்துச்சு, கோடிக்கணக்கான உருவங்கள் இருந்துச்சு, அத்தனை கோடி உருவங்களும் வெளியே வருவதற்கு கெஞ்சுது. எதை பார்த்து கெஞ்சுது? அந்த உஜூதை பார்த்து கெஞ்சுது, என்னை வெளியே கொண்டு வா, என்னை வெளியே கொண்டு வா, நானும் வெளியே வர்றேன், நானும் வெளியே வர்றேன்னு. இந்த கோடிக்கணக்கான உருவங்களும் தான் வெளியிலே மௌஜூதாக இருப்பதற்கு அவனிடத்தில் கெஞ்சுகின்றன. கெஞ்சிச்சு, அவன் உஜூதை கொடுத்தான், வெளியில வந்துருச்சு. வெளியில வந்த பின்னாடி நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு தனியா சந்தோஷமா இருக்குதா? மகிழ்ச்சியாக வாங்கிட்டு வந்துருச்சா? இப்போ நான் 50 ரூபா தேவை, காசு கொடுன்னு வாங்கிட்டு வந்து நான் அல்ஹம்துலில்லாஹ் 50 ரூபா கிடைச்சிருச்சு நான் டான்ஸ் ஆடுறதுக்கா? அப்படி இல்லை. ஒவ்வொரு வினாடியும் அந்த உஜூதின் பக்கம்தான் அந்த உருவம் முத்தவஜ்ஜிஹா இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சிருஷ்டிகளும் ஒவ்வொரு நொடி நேரமும் நசீரங்க ஒவ்வொரு சிருஷ்டிகளும் ஒவ்வொரு நொடி நேரமும் தான் இருப்பதற்கு அவன் பக்கம் முத்தவஜ்ஜியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. குடு உஜூத குடு உஜூத குடுன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. காசிதா தான் இருக்கு ஒவ்வொரு சிருஷ்டிகளும். அல்லாஹ் மக்சூதாகத்தான் இருக்கிறான். ஒவ்வொரு நொடி நேரமும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்குது. வானம் பூமி இருக்கிற அத்தனை சிருஷ்டிகளும் அல்லா இடத்திலே ஒவ்வொரு நொடி நேரமும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எது கெஞ்சுது? உஜூதுக்கு கெஞ்சுது எல்லாமே. யஸ்அலுஹு அவனிடத்தில் தான் கெஞ்சுகின்றன. மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானம் பூமியில் உள்ள அத்தனையும் கெஞ்சி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நொடியும். இப்ப கெஞ்சும் போது அல்லாஹ் தஆலா அதுக்கு உஜூது கொடுக்குறான். அல்லாஹ் அந்த வஸ்துக்கு உஜூது கொடுக்குறான். அர்த்தம் என்ன? அந்த சூரத்துல அல்லாஹ்வுடைய உஜூது முத்தஜல்லியா இருக்குன்னு அர்த்தம். என்ன பை? இந்த பஞ்சு துணியாக ஆகிவிட்டது, இப்போ தொப்பியாக ஆகிவிட்டது, சட்டையாக ஆகியிருக்கு, சட்டையா இருக்கு. இந்த சட்டை ஒவ்வொரு நொடியும் பஞ்சிடத்திலே லிசானுல் கால்ல நாவால் சொல்லாவிட்டால் லிசானுல் ஹால்ல சொல்லுது, பஞ்சே என்னை கைவிட்டுறாத, பஞ்சே என்னை விட்டு போயிடாத, பஞ்சே என்னை அனாதியா பஞ்சபராரியா விட்டுட்டு போயிடாத. நான் ஒவ்வொரு நொடியும் உன் தயவில் தான் இருக்கிறேன், எனக்கு உன் உஜூது கொடு, பஞ்சு கொடு, நீ எதுவரை எனக்கு கொடுக்கிறாய் சட்டையாக இருப்பேன். நீ எனக்கு உன்னுடைய அந்த பஞ்சை கொடுக்காமல் விட்டு விட்டால் என்னை நானே இருக்க மாட்டேன். இப்ப சொல்லுது இல்ல, இப்ப இந்த டெஸ்க் சொல்லுது, மரத்தாலான டெஸ்க், மரத்தை பார்த்த டெஸ்க் சொல்லுது, மரமே எனக்கு நீ உஜூது கொடு உஜூது கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. மரம் இந்தா வச்சுக்கோ உஜூத, நான் இங்க இருக்கிறேன் நீ அங்க இருக்கிற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு இப்படி கொடுக்கல. அந்த சூரத்துல அந்த மரமே முத்தஜல்லி ஆகி வந்துருச்சு. அந்த மரம் தன்னுடைய ஷானை எதுவெல்லாம் கேட்டதோ அதற்காக தன்னுடைய ஷானை வெளிப்படுத்தியது. அது தூரத்திலிருந்து கொடுக்க முடியாது. அது சரி முட்டாய் கொடுன்னு கேட்ட, இந்த வச்சுக்கோ ஜி, என்கிட்ட கேட்ட தொப்பி கொடுன்னு, இந்த தொப்பி கழட்டி இப்ப கொடுத்துடலாம். இப்ப நானும் இருப்பேன், நீயும் இருப்பாய், தொப்பியும் இருக்கும். எத்தனை வேணும்? நீ என்னிடத்திலே கண்ணாடி கொடு என்று கேட்டாய், நான் கண்ணாடி கொடுத்தேன். நான் கொடுப்பவன், நீ வாங்குபவன். கொடுக்கக்கூடிய பொருள் மொத்தம் 3 இருக்கு, 3 வேண்டும். ஆனா அதான் முந்தையே சொல்லிட்டான், குல் ஹுவல்லாஹு அஹத். அவன் ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறான், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப சமதுக்கு அவன் வருகிற பொழுது, சமதுனா எல்லாரும் யாரின் பக்கம் தேவையாகிறார்களோ அவன் தான் சமது. மையு சுமது இலை மையு குசது இலை. வரைஞ்சுங்களா? அப்ப எல்லோரும் அவன் பக்கம் தேவையாகும் பொழுது இருக்கிற ஒருத்தன் தானே. அப்ப அவன் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? கொடுக்கறதுக்கு இன்னொரு வஸ்து இருந்தாலும் தூக்கி கொடுப்பான். நீ கேட்கற இல்லாட்ட உஜூது கொடு அல்ல, நானும் வெளியே வரணும் இல்லன்னு கேட்கற, உஜூது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தூக்கி கொடுக்கறதுக்கு.
அவன் என்ன செஞ்சான், எல்லாரும் கேட்டே இருக்கிறான், கொடுக்கறதுக்கு வெளியில் எதுவும் இல்லை, தன்னுடைய ஷானையே வெளிப்படுத்தி விட்டான். யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்து குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஒரு நொடி அவன் தான் அந்த வஸ்துடைய ஷான்ல அவன் தான் வெளிப்படுத்தி நிற்கிறான். கொடுக்கறதுக்கு வஸ்து இல்லையாங்க பை. அப்ப சமதுன அர்த்தம் என்ன பை? யாரின் பக்கம் அனைத்து கோடி சிருஷ்டிகளும் தன் தேவைகளுக்காக முஹ்தாஜ் ஆகிறதோ, முத்தவஜ்ஜிஹ் ஆகிறதோ, கேட்கிறதோ, அதுதான் சமது. அவன்தான் சமது. கேட்டு பெற்றுக்கொள்கின்றன, அனைத்துக்கும் கொடுக்கிறான், கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் ஜல்ல சமதுனா கேட்டுக்கிட்டே இருக்கின்றன, கேட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான், அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதான் சமது. சமது. சரி, இப்போ இந்த பஞ்சு, இந்த துண்டு பஞ்சிடத்திலே என்னையும் மோஜூதாக்கு, என்னையும் மோஜூதாக்குன்னு கேட்டுச்சு. இந்த சட்டை பஞ்சிடத்தில் என்னையும் வெளியே கொண்டு வான்னு கேட்டுச்சு. இந்த மூடி பிளாஸ்டிக்கிடம் கெஞ்சியது, நீ என்னையும் மோஜூதாக்கு, என்னையும் மோஜூதாக்கு அப்படின்னு கெஞ்சிச்சு. கெஞ்சின உடனே இந்த பிளாஸ்டிக் அந்த மூடியுடைய தோற்றத்தில் வெளியாகிவிட்டது. வெளியானா இப்போ ஒன்று மூடி கேட்டது எதுங்க? மூடி. முஹ்தாஜ் எதுங்க? முஹ்தாஜ் இலேஹியது பிளாஸ்டிக். இப்போ மொத்தம் எத்தனை வந்திருக்கணும்? இங்கே 2 வந்திருக்கணும். முஹ்தாஜ் 1, முஹ்தாஜ் இலேஹி 1. 2 இல்லையே, 1 தானே இருக்கு. அந்த பிளாஸ்டிக் மூடியை வெளியே தள்ளவில்லை, தன்னிலிருந்து ஒன்றை வெளியே பிரித்து எடுக்கவில்லை, தானே தான் அந்த மூடியுடைய தோற்றத்தில் வெளியாகினது. தன்னிலிருந்து இன்னொன்றை பிரித்து எடுக்கவும் இல்லை. இந்த பிளாஸ்டிக் இன்னொன்றிலிருந்து பிரிந்து வரவும் இல்லை. ஏன்னா இருக்கிறதே ஒண்ணுதான். இதற்கு மூலம் என்று ஒன்று இல்லை, இதற்கு ஃபரஉன் அசல் ஃபரஎல்லாம் கிடையாது, ஒண்ணுதான் இருக்குதாங்க. இப்ப தந்தையிலிருந்து மகன் வருகிறார், மகனிலிருந்து அவர் மகன் வருகிறார். என் தந்தையிலிருந்து நான் வந்தேன், நான் என் தந்தையிடமிருந்து உஜூதை வாங்கி வந்தேன். என் மகன் இடத்துல உஜூது கேட்டான், நான் என் மகனுக்கு உஜூதை கொடுத்தேன். அவர் 2 பேரும் பை. எனக்கு தந்தை இருந்தால் அவர்கிட்ட நான் உஜூது அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு வரணும். எனக்கு மகன் இருந்தால் என் மகனுக்கு நான் உஜூது கொடுத்தேன்னு வரணும். நம்ம மொத்தம் 2 வேணும். தந்தையா இருந்தாலும், பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும், தருவதாக இருந்தாலும் 2 வேணும். இங்கே அல்லாஹ் தஆலா பெற்றுக்கொண்டது மகன் தந்தையிடம் பெற்றுக்கொண்டது போன்றோ, நான் என் மகனுக்கு கொடுத்தது போன்றோ கொடுக்கல, அப்படி கொடுக்கல. இங்க சமதுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லம் எலிது வலம் யூலதுன்றான். அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன்கிட்ட பிரிச்சு கொண்டு போல, அவன் எங்கிருந்து உஜூதை பிரிச்சு கொண்டு வரவும் இல்லை, இருக்கிறது ஒண்ணுதான் அர்த்தம். அந்த அஹதுக்கு விளக்கம் தான் சமது, அதே அஹதுக்கு விளக்கம் தான் லம் எலிது வலம் யூலதுங்கிறது. ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறாங்கிறதுக்கு விளக்கம் தான் சமது, அதே ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கிறாங்கிறதுக்கு விளக்கம் தான் லம் எலிது வலம் யூலது. அவன் இன்னொன்றிலிருந்து உஜூதை பிரித்து கொண்டு வரவும் இல்லை, அல்லாஹ்விலிருந்து எந்த உஜூதையும் சிஃபாத்தையும் அல்லாஹ் பிரித்து வெளியே அனுப்பவும் இல்லை. அப்ப அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் சொல்றானே, இங்கெல்லாம் கொடுத்தான்னு சொல்றானோ, பிரிச்சு தனியா கொடுக்கல. ஏன்னா பிரிச்சு தனியா கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு அங்க ஆளும் இல்லையே, அவன் அஹதாச்சே. ஒரு நாள் இருந்துச்சு, இன்னொன்னு இல்லவே இல்லை, எப்படி தனியா பிரிச்சு கொடுப்பான்? லம் எலிது வலம் யூலது, லம் எலிது வலம் யூலது. பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லைன்ட்டான். அதெல்லாம் தாங்க அல்லாஹ்வுல ஆத்தா குல்ல ஷையின், ஒவ்வொரு வஸ்துக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஆத்தா குல்ல ஷையின், ஒவ்வொரு வஸ்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஹல்கஹு, அதனுடைய ஹல்கை கொடுத்தான். அதனுடைய ஹல்க இல்மு ஹக்கில் எப்படி இருந்துச்சோ, அதனுடைய இக்திசா எப்படி இருந்துச்சோ அதை கொடுத்தான்னு அர்த்தம். அதுக்கு அதுல இவன் முத்தஜல்லி ஆயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா கொடுத்தான்னா வாங்குறதுக்கு அங்க இருந்துச்சு. ஆத்தா குல்ல ஷையின் ஹல்கஹு ஃபஹதா ஆயிதானே பை, சும்ம ஹதா.
அல்லாஹ் கொடுத்தான் 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 எங்கெல்லாம் வருதான். துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. அப்ப துஅத்தில் முல்கன்னு சொன்னா மகன் தந்தை கொடுக்குற மாதிரி இல்லை. தன்ஸிஉல் முல்கன்னு அங்கிருந்து உருவி எடுக்கிறதும் இல்லை. பெற்றெடுக்குதல் பெறுதல் என்பது அல்லாஹ் இடத்துல கிடையாது. முத்தஜல்லியாகுதல் என்று ஒன்றுதான் அல்லாஹ் இருக்கு. தஜல்லி ஆகுதல், ஜாஹிர் ஆகுதல், ஜுஹூர் என்று தான் இருக்கு. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய சிஃபாத்துகளை அப்படியே ஹூபஹூ அவனிடத்தில் இருப்பது எதையுமே கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் அல்ல, அப்படியே கொடுத்துட்டான். அல்லாஹ் கஞ்சன் அல்ல. பல் யதாக மப்சூததான், அல்லாஹ்வுடைய கைகள் விசாலமான கைகள். அல்லாஹ் தஆலா அதனால எதையுமே அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சுக்கவே இல்லை, எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். தன்னம் இருந்தது அல்லாட்ட என்ன இருந்துச்சு இருந்தெல்லாம் கொடுத்துட்டான். உஜூது இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டான். மறைச்சு வைக்க என்ன இருந்துச்சு அவன்கிட்ட. அடுத்து ஹயாத், இல்மு, இராதா, குதுரத், பொக்கிஷங்கள் இருந்துச்சு. சப சிஃபாத்து அதையும் கொடுத்துட்டான். குவத் இருந்துச்சு அதையும் நமக்கு கொடுத்துட்டான். அனியத் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டான். மாலிகியத் மில்கியத் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டான். என்னவை ஃபாயிலியத் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டான். சிஃபாத்துகளுக்கு கொண்டு ரஹ்மானியத் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டான். அனா இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டான். எதங்க மறைப்பான் என்ன அவன் உஜூதையும் கொடுத்தான். உஜூதுக்கு கையூமியத் அதையும் கொடுத்தான். தன் சிஃபாத்தையும் கொடுத்தான். அது பேர் என்ன ரஹ்மானியத் அதையும் கொடுத்துட்டான். தன் சிஃபாத் தன் ஃபேலை கொடுத்தான். ருபூபியத் அதையும் அல்லாஹ் கொடுத்துட்டான் நமக்கு. தன்னுடைய மில்கியத்தை அதையும் கொடுத்துட்டான். தன்னுடைய அனாவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். எதை அல்லாஹ் விட்டு வச்சான் நமக்காக வேண்டி? எதையுமே விட்டு வைக்கல. ஹூபஹூ அப்படிக்கு அப்படியே எல்லா தன்னையும் இருந்த அத்தனையுமே கொடுத்துட்டான். கொடுத்து விட்டவன மனுஷன் அல்லாஹ் தஆலா அப்படியே தன்னுடைய ஹலக ஆதம் அலா சூரத்திஹி, என் ஜெராக்ஸ் போலதான் இந்த மனுஷனை படைச்சிருக்கேன் என்று என்ன இருந்துச்சாலும் நான் அதை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. இந்த ஒரு பக்கத்துல இந்த பக்கத்தை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு கொடுத்தேன். இந்த ஒரு பக்கத்தை 63ஆம் பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கொடுத்தேன். எடுத்து வந்துட்டேன். அது இந்த கலர் பக்கம் இதை கொடுத்து இது கலர் அப்படியே கலர் ஜெராக்ஸ் போட்டு வாப்பான்ட்டேன். அப்படியே கலர் ஜெராக்ஸ் போட்டு வந்துட்டார். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? இதில் 350 வார்த்தைன்னா அதில் 340 தான் இருக்குமா? இது அசலுங்க, அது ஒரிஜினலாக ஜெராக்ஸுங்க. அதனால வித்தியாசம் இருக்குங்க. இது எப்படியும் சில வார்த்தைகள் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்குங்க. எவ்வளோ கம்மியாக இருக்கும் பாய்? சொல்ல மாட்டேங்க. இதில் 350 வார்த்தை அது ஜெராக்ஸ் இருக்கும். இதில் 50 புள்ளி இருக்குது. அதில் இதில் 8 கம்மா இருக்குது. அதில் 8 மேல்கோள் குறி இருக்குது. அதில் எத்தனை இருக்கும்? நம்பர் 1, 2, 8 வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ எத்தனை இருக்கும்? 5 கோடு இருக்குது. எத்தனை இருக்கும்? 52 இடத்துல அவங்க சுழி போட்டிருக்கோம். அப்போ எத்தனை இருக்கும்? அங்கே 52 தான் இருக்கும். லா 8 இடத்துல வந்துருக்கு, அங்கேயும் 8 இடத்துல வரும். நான் 13 இடத்துல வருது, அங்கேயும் நான் 13 தான் வருது. ஏதாவது குறையுமா பை? ஹூபஹூ அப்படியே தான் இருக்கும். பார்க்கல நினைச்சுக்குவான் இதுதான் அதுவோ அதுதான் இதுவோ, வித்தியாசமே தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்குவான். இதுதான் அது அதுதான் இதுவோ, இந்த வித்தியாசமும் இல்லையே. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், யாருமே அவனுக்கு நிகரானவர்கள் நிகரா தெரியுதுன்னு அதான் நிகரான இல்லைங்கிறான். நிகரானவர்கள் இல்லைன்னு பார்த்தா எல்லாமே நிகரா தெரியுது, குஃபுவா தெரியுது, நிகரான அவனுக்கு சமமாக தெரியுது. ஏன்னா அவன்கிட்ட இருந்த உஜூத் இவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருந்த இல்மு இருக்குது, அவன்கிட்ட இருந்த இராதா இருக்கு, அவன்கிட்ட குதிரத்து இருக்கு, அவனுடைய சமாத் இருக்கு, அவன் பசாரத்து இருக்குது, அவன் கலாம் இருக்கு, அவன் மாலிகியத் ஹாக்கிமியத் அவனுடைய அனியத் எல்லாமே பி ஐனிஹி பி கன்னிஹி பி உதுனிஹி பி மூக்கிஹி பி குல்லிஹி பி ஜுஸிஹி அத்தனையுமே இருக்கு. எதுவுமே அல்லாஹ் விட்டு வைக்கல. ஜாத்தோ சிஃபாத்தோ அஃஆலோ ஆசார எல்லாத்தையுமே இந்த கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா பார்த்தா குஃபுவா தெரியுது. நீ குஃபு நினைச்சுக்காத. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். ஏன் குஃபு இல்ல? அவன் அஹத், அதனால அவன் ஒருத்தன் தான் மௌஜூத், அதனால குஃபு இல்லைன்னு அர்த்தம் இருக்கு.
அவன் ஏகன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு விளக்கம் தாமே அல்லாஹ் சமது. அல்லாஹ் சமதுக்கு விளக்கம் தான் லம் எலிது வலம் யூலது. வலம் எலிது வலம் யூலதுக்கு விளக்கம் தான் வலம் யகுன் குஃபன் வலம் யகுன் லஹு குஃபன் அஹத். மிச்சம் உள்ள எல்லாமே குல் ஹுவ அல்லாஹு அஹதுக்கு விளக்கம் தான் அது. அவன் அஹதுக்கு விளக்கம் தான் அவன் சமதானவன், அவன் ஒருத்தன் தான். அதனால எல்லா வஸ்தும் இருக்கு வஸ்துமெல்லாம் அவன்கிட்ட தான் உஜூத குடு உஜூத குடு உஜூத குடு சிஃபாத்த குடு சிஃபாத்த குடுன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அவன் கொடுத்தானா இங்க இருந்து அங்க கொடுத்தான், அது வாங்கிச்சு. வாங்குறவன் ஒருத்தன், கொடுக்குறவன் ஒருத்தன், கொடுக்கப்பட்ட சாமான் மூணா விளங்காது. எல்லாம் எளிது வலம் யூலது. அவன் கொடுத்த பின்னாடி பார்த்தா இங்கதான் இது அதுவா அது இதுவான்னு தெரியும். நன்றி விளங்காதீங்க. வலமிக்குள் குஃபன். அவன் கொடுத்து முடிச்சிட்டான். சமதுல கேட்டுது எல்லாம் எழுது வலம் யூலது கொடுத்துட்டான். குஃபன் அதுல கொடுத்து வாங்கி முடிச்சுட்டான். வாங்கி முடிச்சா பார்த்தா இவன் அவன் மாதிரி அவன் இவன் மாதிரி தெரியும். வைத்தி கத்த விளங்காத குல் ஹுவல்லாஹு அஹத் சொல்லிட்டான். போலோ குல் ஹுவல்லாஹு அஹத் போலோ. ஜி குல் ஹுவல்லாஹு அஹத். ஆகவே இந்த வஸ்துக்கெல்லாம் அவன் பக்கம் முன்னோக்கி அவன் சமது. தனியா ரெண்டு வாங்கல. லம் எளிது வலம் யூலது. வாங்கி முடிச்ச பின்னாடி இவன் மாதிரி தான் அது இருக்கும். அதனால லம் வலம் யகுல் லஹு குஃபன். ஏமாந்து போயிடாதீங்க. எல்லாத்தையும் குட்டி அல்லாஹ் நினைச்சுக்காதீங்க. अल्लाह के எல்லாமே இவன்ட்ட இருக்கும். अल्लाह का वजूद है, सिफात है, अफआल है, आसार है. क्या नहीं है खुदा के पास? जो था वो सब इसके पास. क्या कमी है? என்ன அல்லாஹ்ட்ட இருந்து என்ன இவன்ட்ட இல்ல சொல்லு மனுஷன்ட்ட. ஜி நம்ம என்ன இல்ல நான் சொல்றேன். அசல்ல என்ன இருந்துச்சோ எல்லாமே ஜெராக்ஸ்ல இருந்துச்சு. என்ன இல்ல எல்லாமே இருக்கு. ஹூபஹூ இருக்கு. ஏமாந்து போயிடாதே. வேறையா விளங்காத. நான் தான் அங்க முதல்லியா இருக்கிறேன். அதனாலதான் எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. நான் கொடுத்தேன்னு விளங்காதுங்க. ஏன் உஜூத் தான், ஏன் சிஃபாத் தான், ஏன் அஃபால் தான், ஏன் ஆசாத். எனக்கு இணையானவன் அங்க இல்ல. இருக்கிறவன் ஒருத்தன் தான். நான் தான் இந்த அத்தனை கண்ணாடிகளிலும் பிரதிபலிக்கிறேன். हजारों आईनों में एक मुँह का निगाही हूँ निगाही. अरे ஷஹ்மீர் ஷக்கமால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஷஹ்மீர் ரஹ்மத்துடைய முரீத் யாரு? ஷக்கமால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஷக்கமால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவங்க ஷேக் ஷஹ்மீர் ரஹ்மத்துல்லாஹி. இது எல்லாம் கண்ணாடி பை இருக்கிற ஒருத்தர். அதனால இது என்ன குஃபுன்னு விளங்காதீங்க. ஆனா என்ன மாதிரியே தான் தெரியும். லட்சக்கணக்கான கண்ணாடிகள், எல்லா கண்ணாடி மாளிகையில் எத்தனை கண்ணாடி வரிசையா கண்ணாடி ஒன்று ஜாயின் பண்ணி 1000 கண்ணாடி வச்சுட்டான். நீ உள்ள போய் நின்றா உன் முகம் 1000 முகம் தெரியும். இது 1000 முகங்களா? அப்போ 1000 பேர் இருக்கிறாங்களா? இது அது ஒரே மாதிரி இருக்கு. இவர் சிரித்தால் அவர் சிரிக்கிறார், இவர் அழுதால் அவர் அழுகிறார். இதெல்லாம் 1000 முகங்கள் காட்சியளிக்கிறது. வலம் யகுல் லஹு குஃபன் அஹத். ஆனா ஒருவரும் இவனுக்கு இணையானவர்கள். இப்ப பாருங்க, ஒரு கண்ணாடியில ஒரே ஒரு கல்லை தூக்கி போட்டா என்ன ஆயிரும்? 1000 கண்ணாடி அப்படியே பொத்து கீழே விழுந்து செதறிடுது. குல்லு மன் அலைஹா ஃபான். எல்லாம் அழிஞ்சு போயிடுது. வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ஒரு முகம் மட்டும் தான் இருக்கும், மற்ற முகம்லாம் ஓடிடும். ஏன்னா அது வெறும் நகல், அது வெறும் சூரத், வெறும் காட்டக்கூடிய கண்ணாடியா இருந்துச்சு. அது போயிடும். அத்தனையும் அழிச்சிடும் அல்ல. அத்தனை முகமும் போயிடும். அழிஞ்சுங்களா? இந்த ஒரு முகம் மட்டும் தான் இருக்குன்ட்டான் ஜல்லஷான். அப்ப இந்த கோடிக்கணக்கான சிஃபாத்துகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய விளைஞ்சுங்களா? இவை எல்லாம் அல்லாஹ்வை காட்டக்கூடியதா இருக்கு. இதை பார்த்து நீ மௌலா விட்டு தனியா பிரிஞ்சு போகாத. இது எல்லாமே அல்லாஹ்வை காட்டக்கூடியதா இருக்கு. அதனால தான் குல் அல்லாஹ் சூரா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடிக்கும் குல் அல்லாஹ் சூரா. இது எப்ப பார்த்தாலும் குல் அல்லாஹ் ஓதிட்டே இருந்த ஒரு சஹாபி. இந்த தொழுகையும் குல் அல்லாஹ் தான். அப்படின்னா குராத் ஓதிடுறது. காலையில அலிஃப் லாம் மீம் சூரா ஓதிடுறது. முடிக்கும் போது குல் அல்லாஹ் சூரா ஓதி முடிக்கிறது. இப்போ மக்ரிப் தொழுகை சொன்னா வல்துஹா சூரா ஓதிடுறது. முதல் ரகத்துல வல்துஹா சூரா முடிச்சுட்டு குல் அல்லாஹ் ஓதி முடிச்சிடுறது. 2வது ரகத்துல அலம் நஷ்ரா சூரா ஓதிட்டு குல் அல்லாஹ் ஓதி முடிக்கிறது. எப்போ பார்த்தாலும் குல் அல்லாஹ். அதனால சில காரி சாப்புலாம் பார்த்துருக்குறீங்க. சில காரிகள்லாம் வல்துஹா கிராத் ஓதுவாங்க. ஓதி முடிச்சுட்டு குல் அல்லாஹ் ஓதி தான் முடிப்பாங்க. என்ன பை? அம்மா லத்தீமா தகரு அம்மா சாயில ஃபலா தன்ஹரு அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ்
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் முடிப்பாங்க. வல் ஃபஜ்ரி வசனாலும் முடிக்குமா குல் ஹுவல்லாஹு முடிப்பாங்க. இதே பழக்கம் சஹாபாக்கள்ல சில பேர் போய் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போ பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் ஓதிட்டே இருக்காரு. நீ அந்த ஹுப்புக ஐயாஹு அந்த குல் ஹுவல்லாஹ்வை நேசித்தாயே, ரொம்ப பிடிக்குது யார சொல்ல, அது நேசிச்சாயே, அது உன்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்து விடும்ட்டாங்க. அந்த குல் ஹுவல்லாஹ்வை நேசித்தது உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஹுப்புஹா அத்கலகல் ஜன்னா ரவாஹு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. அந்த குல் ஹுவல்லாஹ்வை நீ நேசித்தது உன்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். இப்போ குல் ஹுவல்லாஹ்வை நேசிச்சிருக்காங்க. ஏன் மௌலாவுடைய சிஃபத் சொல்லும் போதே கைஃபியத் வருது. இப்போ விளங்கி சொல்லுங்க, விளங்காம சொன்னது போச்சு. விளங்கி சொல்லுங்க அல்லாஹு அஹதுன்னு சொல்லும் போது கைரே ஹுதா நசர் சே ஹட்டே பஸ் ஹுதா ரஹே, எல்லா கைருல்லாவையும் கண்ணை விட்டு நவுத்தி மௌலாவை பாருங்க. இப்போ அல்லாஹ் சமதுன்னு சொன்ன உடனே அத்தனை கோடி சிருஷ்டியும் தன் தலையை தாழ்த்தி விட்டது, கெஞ்சுது எல்லா இடத்துல. ஹய்யுல் கய்யூமான எஜமான இடத்துல உஜூது கெஞ்சுது. வானத்தில் உஜூ இல் ஹய்யுல் கய்யூம், ஹய்யுல் கய்யூம் இடத்துல தலை தாழ்த்தி கெஞ்சுது, போடு பிச்சை போடு எஜமானே அப்படின்னு. எல்லாமே கெஞ்சுது, எல்லா முகங்களும். வளைஞ்சுங்களா லம் எளிது வலம் யூலதுன்னு அர்த்தம் என்ன? அவனுக்கு வாப்பா அம்மா கிடையாது, புள்ள குட்டி கிடையாதுன்னு. அவனை விட்டு எதுவும் பிரியும் கிடையாது, அவன் இன்னொன்று வந்து பிரிஞ்சு வந்ததும் கிடையாது. வேற எங்கேயும் உஜூது கடன் வாங்குறதும் இல்லை, உனக்கு உஜூது கொடுத்து ஒன்று உஜூது கொடுத்தனால அவனை விட்டு நீ பிரிந்து போகவும் இல்லை, எல்லாம் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் விட்டு எதுவும் பிரிஞ்சுலாம் வெளியே போகவே இல்லை, பிரிஞ்சு வெளியே போக இடமும் இல்லையே பை. இந்த வானத்தை படிச்சால எங்க வச்சான்? இன்னும் இடமே இல்லை. இடம் என்பது மக்கான் என்பதும் ஒரு கைருல்லா தானே. அல்லாஹ் இருந்தா அல்லாவோட எந்த வஸ்துவுமே இல்லைன்னா இங்க இடமும் இல்லை, எங்க படைச்ச வச்சான்? அவனை விட்டு வெளியில எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்படி அல்லாஹ் தன் உஜூது சிஃபாத் அஃஆல் ஆசாரை தன்னிடமிருந்து அத்தனையும் கொடுத்து விட்டதனால் அவை முஸ்தகில்லா ஒரு உஜூதா மௌஜூதா போயிடுச்சா? அப்படியும் கிடையாது. இல்ல வஹ்தஹு வஹ்தஹு லா ஷரீகா லஹு வஹ்தஹு 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 லா ஷரீகா லஹு அல்லாஹு 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 அல்லாஹு. ஒரு சஹாபி ஓதிட்டே இருந்தாங்க. ஏங்க ஓதுறீங்க அப்படின்னாங்க. யாராச்சும் ரொம்ப பிடிக்குது ஓதுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிரூஹு அன்னல்லாஹ தபாரக வ தஆலா யுஹிப்புஹு, அவர் அல்லாஹ்வின் சிஃபத்தை ரொம்ப பிரியப்படுறார். குல் ஹுவல்லாஹ் சூராவனால அல்லாஹ் அவர் ரொம்ப பிரியப்படுறான் என்று அவருக்கு அறிவித்து விடுங்கள் என்று பெருமாள் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்லயும் வருது. அப்ப நாம் குல் ஹுவல்லாஹ்வை நானும் நேசிக்கிறேன் பை, நீங்க நேசிக்கிறீங்களா? அப்ப இந்த குல் ஹுவல்லாஹ் சொல்லி கொண்டு போய் சேர்த்துடும் இன்ஷா அல்லாஹ். இந்த அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.